சர்ப்ரைஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க. ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. வெல்கம் பேக் டு மை சேனல் டிஎன் ஜாப் இன்ஃபோ. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டிஎன்பிசில இருந்து நம்மளுக்கு வேக்கன்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மின்சாரத்துறையிலேருந்து வேக்கன்ஸ் வந்திருக்கு. இது எவ்வளோ வேக்கன்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1794 வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 2/10/2025 அன்னைக்கு. இதுதான் அந்த அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்கிறது. டிஎன்பிசிலேருந்து நம்மளுக்கு வந்திருக்கு. அண்ட் என்னைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 3/9/2025 அன்னைக்கு இந்த எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் காம்பினேஷன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் ஐடிஐ லெவல்ல 2 கிரேட்ல நடக்குது நம்மளுக்கு. அண்ட் இது இம்பார்ட்டன்ட் டேட்ஸ்ன்னு கீழே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணது 3/9/2025 அன்னைக்கு. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 2/10/2025 நைட் 12 மணிக்குள்ள டேட் எல்லாமே அப்ளை பண்ணி முடிச்சிருக்கணும். அண்ட் கரெக்ஷன்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா 6/10/2025 இருந்து 8/10/2025 நம்ம கரெக்ஷன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து டேட் அண்ட் டைம் எக்ஸாம் கொடுத்துருக்காங்க. எப்பன்னு பார்த்தீங்கன்னா பேப்பர் 1க்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், ஜென்ரல் ஸ்டடீஸ், ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டிஸ் எப்பயும் ஜென்ரலா கொடுக்கறது தான் பேப்பர் 1. இதுக்கான டேட் பார்த்தீங்கன்னா 16/11/2025 9:30 மணில இருந்து மதியம் 1 மணிக்கு முடியும். அடுத்தது வந்து எலக்ட்ரீஷியன் அண்ட் ஒயர்மேன் அந்த மாதிரி சப்ஜெக்ட்ல வந்து 16 அதே அன்னைக்கே நம்மளுக்கு எக்ஸாம் 2:30 மணில இருந்து 5:30 மணி வரைக்கும் நடக்கும். ஈவினிங்கே அந்த எக்ஸாம் நடக்குது. பேப்பர் 2 வந்து ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகேஷன் ஹவு டு அப்ளைன்னு கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நீங்க டிஎன்பிசியில் அப்ளை பண்ணியிருந்தீங்க, குரூப் 4 குரூப் 1 ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி ரெஜிஸ்டர் அதை வச்சே நம்ம ஸ்ட்ரைட்டா நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது கரெக்ஷன் விண்டோ மேல பார்த்தோம் இல்லையா, 6/10 8/10 வரைக்கும் 3 நாள் நம்மளுக்கு கரெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டோம்னா. அண்ட் கீழே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் வார்னிங்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. போஸ்ட் அண்ட் வேகன்சின்னு கொடுத்துருக்காங்க. ஃபீல்ட் அசிஸ்டன்ட் தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் லிமிட்லேருந்து நம்மளுக்கு வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்பர் ஆஃப் வேகன்சி பார்த்தீங்கன்னா 1794 வேகன்சி. பே லெவல் பார்த்தீங்க அப்படின்னா 2ல ஸ்டார்டிங் சேலரி 18,800 59,900 வரைக்கும் இருக்கும். நம்பர் ஆஃப் வேகன்சி கீழே இன்க்ரீஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க பிசிக்கல் சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ணும்போது. அண்ட் கீழே பார்த்தீங்க அப்படின்னா எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து 1/7/2025 உங்களுக்கு 18 வயசு கம்ப்ளீட் ஆயிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் ஏஜ் வந்து 18. அடுத்தது ஃபீல்ட் அசிஸ்டன்ட்டுக்கு மேக்சிமம் ஏஜே 32ன்னு கொடுத்துருக்காங்க. ஏஜ் வந்து ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. பிசிக்கல் ஏபிள் பர்சன் 42, எக்ஸ் சர்வீஸ்க்கு 50, விடோவா இருந்தீங்கன்னா 37. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா கேட்டகரி வைஸ் பிரிச்சிருக்காங்க. பிசி, எம்பிசி, முஸ்லீம், டிஎன்சி கொடுத்துருக்காங்க. இதே அப்படிதான் கம்ப்ளீட்லி 32 வயசு கம்ப்ளீட் ஆயிருக்கணும். இதே பிசி எம்பிசியா இருந்தா 34, எஸ்சி எஸ்டிக்கு 37 கொடுத்துருக்காங்க. பிசிக்கல் ஏபிள் பர்சன்ல பிசி எம்பிசி இருந்தீங்கன்னா 44, எஸ்சி எஸ்டி இருந்தீங்க அப்படின்னா 47, எக்ஸ் சர்வீஸுக்கு 55 5 வருஷம் ரிலாக்ஸேஷனு. விடோவுக்கு அதே தான் கொடுத்துருக்காங்க 37. அண்ட் கீழே இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் மேலே கொடுத்ததே தான் கீழேயும் கொடுத்துருக்காங்க, பிரீஃபாக கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து எக்ஸாம் அண்ட் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. நேஷனல் ட்ரேட் சர்டிஃபிகேட் இருக்கணும், இல்லைன்னா நேஷனல் அப்ரண்டிஸ்ஷிப்ல சர்டிஃபிகேட் அவார்டு ஏதாவது, கவுன்சிலிங் ட்ரைனிங் அண்ட் ஒகேஷனல் ட்ரைனிங் எனி ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் கேட்டிருக்காங்க. கீழே ஒயரிங், எலக்ட்ரிஷியன், எலக்ட்ரிக்கல் ட்ரேடிங் அண்டர் சென்டர் ஆஃப் எக்ஸலன்சி ஸ்கீம் இந்த மாதிரி ஏதாவது நீங்க சர்டிஃபிகேட் வச்சிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் இதை தான் மென்ஷன் பண்றாங்க. அண்ட் கீழே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களே சொல்லியிருக்காங்க. அண்ட் சப்போர்ட் டாக்குமெண்ட்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா 10th 12th டிகிரி, நேஷனல் அப்ரண்டிஸ் மேலே கொடுத்துருக்கிறதா கீழே கொடுத்துருக்காங்க. டிப்ளமோ, டிகிரி, பிஜி, ப்ரொஃபஷனல் டிப்ளமோ சர்டிஃபிகேட்ஸு, கன்சல்டேஷன் மார்க் ஷீட்டு, ஷெல் பி அக்செப்ட் ப்ரூஃப் ஆஃப் எஜுகேஷன் சர்டிஃபிகேட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டுக்கு நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோன்னு கொடுத்துருக்காங்க. எப்பயும் டிஎன்பிசியில் வச்சு அப்ளை பண்ணுறது தான் அந்த மாதிரி மெத்தடில் தான் இருக்கும். உங்களுக்கு ஏதாவது இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் எப்படி அப்ளை பண்ணணும் வீடியோ வேணும்னா சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோ நான் எப்படி அப்ளை பண்ணணுங்கிற ஃபுல் வீடியோ உங்களுக்காக போடுறேன். அண்ட் கீழே இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த பேஜ் பிசிக்கல் டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுல வந்து ஸ்டாண்டர்ட் 3 ஆர் பெட்டர் தென் விஷன் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் தமிழ்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா நீங்க 10th 12th டிகிரி அதுல ஏதாவது ஒரு சப்ஜெக்டாவது நீங்க தமிழ் ரிலேட்டடா நீங்க படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. டிஎன்பிசியில் கேட்கறதான தமிழ் குவாலிஃபிகேஷன் நம்மளுக்கு எழுத படிக்க தெரியணும். அதனால அதுக்காக தமிழ் ஒரு சப்ஜெக்ட் படிச்சிருக்கீங்களா, எக்ஸாம் எழுதிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. அடுத்தது வந்து பிசிக்கல் ஏபிள் பர்சனுக்கு அவங்க கேட்டகரி வைஸ் பிரிச்சு இந்த மாதிரி வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க.
அத நீங்க பார்த்துக்கோங்க. பிசிக்கல் ஏபிள் பெர்சன்ட்டா இருந்தீங்க அப்படின்னா. அடுத்தது கீழ பார்த்தீங்கன்னா, பிசிக்கல் டெஸ்ட் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. போல் கிளைம் பண்ணணுமாமா. மேல அந்த கம்பம் ஏறணும். 9 மீட்டர் எக்ஸாம்பிளுக்கு 30 அடி கம்பம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வெயிட் லிஃப்டிங்கு, கேரிங்கு நீங்க அந்த பொருள்லாம் எடுத்துட்டு மேல ஏறுறீங்களா? அப்படிங்கிற மாரி செக் பண்ணுவாங்க. அதான் பிசிக்கல் டெஸ்ட்டு. அந்த டைமிங்குள்ள முடிக்கணும். ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா, 1 பேப்பர் 2 குடுத்துருக்காங்க. பேப்பர் 1ல பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி அந்த மாரி 3 இதா பிரிச்சிருக்காங்க. தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், ஜெனரல் ஸ்டடீஸு, மேத்ஸ் இந்த மாரி ஆப்டிட்யூட் அந்த மாரி குடுத்துருக்காங்க. 100 மார்க் 75, 25ன்னு குடுத்துருக்காங்க. பேப்பர் 2 வந்து ஐடிஐ சம்பந்தமா இருக்கும். நீங்க பேப்பர் 1 வந்து 10த் பேசிக்ஸ்ல இருக்கும். 3 மணி நேரம் ஃபர்ஸ்ட் பேப்பர் நடக்கும். செகண்ட் பேப்பரும் அதே மாரி தான். பாதி பாதி. பேப்பர் ஏ வந்து தமிழ் வந்து 150 மார்க்ஸ். பியும், பார்ட் சியும் சேர்த்து 150 மார்க்ஸ் குடுத்துருக்காங்க. மினிமம் மார்க்ஸ் வந்து பார்ட் ஏல வந்து 60, பார்ட் பி, சில 135 எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ஜெக்டிவா எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. எப்படி இருக்கும் அப்படின்னா, ஓஎம்ஆர் ஷீட்டோ அப்படிலாம் இல்ல. கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் தான் நடக்கும். அடுத்தது சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஐடிஐ சம்பந்தமா 200 மார்க்ஸுக்கு 3 மணி நேரம் நடக்கும். மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா, மொத்தமா 300 மார்க்ஸு பேப்பர் 2க்கு. மொத்தமா 450 மார்க்ஸு, 450 மார்க்ஸு. டோட்டல் பார்ட் பி, பார்ட் சி அப்படிதான் கால்குலேட் பண்ணுவாங்க. பேப்பர் 1, பேப்பர் 2 குவாலிஃபைட் ஆகணும். அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, கடைசியில இங்கிலீஷ் அண்ட் தமிழ்ல லாங்குவேஜ்ல நம்மளுக்கு இருக்கும். ஐடிஐ மட்டும்னு சொல்லியிருக்காங்க. 40 மார்க்காவது குவாலிஃபை ஆயிருக்கணும். அப்படின்னா பார்ட் ஏல வந்து பேப்பர் 1ல வந்து 60 மார்க்ஸ் குவாலிஃபைட் ஆனா தான் அடுத்தது நம்மளுக்கு வந்து எடுப்பாங்க. இதே பிசிக்கல் ஏபிள் பெர்சனா இருந்தீங்கன்னா, தமிழ் எடுத்துக்கலாம் டெஸ்ட்ட. இங்கிலீஷ்க்கு பதிலா தமிழ், தமிழுக்கு பதிலா இங்கிலீஷ் அந்த மாரி நம்ம மாத்தி எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா, டோல் ஃப்ரீ நம்பர் குடுத்துருக்காங்க. கால் பண்ணி கேளுங்க. அப்படி இல்ல அப்படின்னா, இங்க நம்மளுக்கு ஹெல்ப் டெஸ்க்குக்கு மெயில் ஐடி இருக்கு. மெயில் ஐடில உங்களோட ப்ராப்ளம்ஸ், உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா, அவங்ககிட்ட கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. அடுத்தது கீழ அப்ளைன்னு அவங்களே கைட்லைன்ஸ் நெறைய குடுத்துருக்காங்க. www.tnpscexam.in இதுல தான் நம்ம அப்ளை பண்ண முடியும். எக்ஸாம் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா, ₹150 கேட்டிருக்காங்க. அது என்ன ஏதுன்னு பார்த்துக்கோங்க அப்ளை பண்ணும்போது. இப்ப வந்து ஸ்கேன் வந்து நம்மளோட ஃபோட்டோ வந்து 3 மந்த்ஸ்க்குள்ள இருக்கு எடுத்த மாரி இருக்கணும். 20 கேபில இருந்து 50 கேபிக்குள்ள இருக்கணும். சிக்னேச்சர் பார்த்தீங்கன்னா, 10 கேபிலேருந்து 20 கேபிக்குள்ள இருக்கணும். ஆனா அந்த ஃபைல வந்து நம்ம வந்து signature.jpgன்னு சேவ் பண்ணியிருக்கணும். ஃபோட்டோ வந்து photography.jpgன்னு சேவ் பண்ணா தான் அங்க அக்செப்ட் ஆகும். அடுத்தது டாக்குமெண்ட்ஸ்லாம் ஒவ்வொன்னா அப்லோட் பண்றது ஆல்ரெடி நீங்க அப்லோட் பண்ணியிருப்பீங்க. தெரியாதவங்க கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எப்படி டிஎன்பிசிக்கு இத அப்ளை பண்ணணுங்கிற ஃபுல் வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன். அடுத்தது வந்து வேலிட் மெயில் ஐடி, வேலிட் ஃபோன் நம்பர் இருக்கணும். அப்ப அதுவும் வந்து ஆக்டிவேட் மோட்ல இருக்கணும். அதுக்கு தான் ஓடிபி வரும். ஆதார் கார்டோட லிங்க் பண்ணியிருக்க நம்பர் வந்து நம்மளுக்கு கையில இருக்கணும். அதுக்கும் ஓடிபி வரும் உள்ள போறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்ல. அண்ட் உங்களோட 10த், 12த் மார்க் ஷீட் இந்த மாதிரிலாம் எடுத்து வச்சுட்டு அப்ளை பண்ண ஆரம்பிங்க. ஃபோட்டோஸ் வந்து இப்படிதான் இருக்கணும் டிஎன்பிசிக்கு. ஃபோட்டோ அண்ட் கீழ உங்களோட பேரு, நீங்க என்னைக்கு அந்த ஃபோட்டோ எடுத்தீங்களோ, அந்த ஃபோட்டோ டேட் அதுல இருந்திருக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் வந்து எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ல கண்டக்ட் பண்றேன்னு போட்டிருக்காங்க. 38 மாவட்டத்திலயும் நம்மளுக்கு எக்ஸாம் சென்டர் இருக்கும். உங்க மாவட்டம் எதுவோ அத நீங்க முதல்ல அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணும்போது. அண்ட் இன்னும் கீழ பார்த்தீங்க அப்படின்னா, அப்ளிகேஷன் ப்ரொவைடுன்னு குடுத்துருக்காங்க. சேவ் அண்ட் ப்ரொசீட் குடுத்துட்டீங்க அப்படின்னா எல்லாமே சேவ் ஆயிரும். எக்ஸாம் ஃபீஸ் வந்து ஸ்டார்ட்டிங்ல ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்க பண்ணல அப்படின்னா ₹150 கேட்கும். அப்படி இல்ல அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம பண்ணியிருந்தோம்னா அதுக்கு ஒண்ணுமே கேட்டிருக்க மாட்டாங்க. அடுத்தது வந்து எக்ஸாம் வந்து ஃபீஸ் எப்படி பே பண்ணலாம்? யுபிஐ, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு மூலியமா நம்ம எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணலாம். அது ₹100 சொல்லியிருக்காங்க. கரெக்ஷன் விண்டோ 3 நாள் குடுத்துருக்காங்க. எல்லாமே மேல பார்த்தத இங்க டீப்பா நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பிசிக்கல் டெஸ்ட் வந்து நம்ம எக்ஸாம் ரிட்டன் டெஸ்ட்ல பாஸ் ஆயிட்டோம்னா, பிசிக்கல் டெஸ்ட் வந்து 12 மாவட்டத்துல இதுல தான் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாம் எழுதுவோம். அப்புறம் பிசிக்கல் டெஸ்ட்ட பார்ப்போம். இந்த வீடியோலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. See you on the next video guys. Bye.